எல்லாரும் கேட்பாங்க யார் யார் கேட்கும் நான் சிரிப்பேன் ஆனா என் கண்ணு முன்னால் நீ சிரிக்க கூடாது அப்படி சபை முன்பாக வரக்கூடிய மன்னர் விளக்கு தெரிந்து கொண்டாயா சொன்னா தெரியும் ஆனா நான் சிரிப்பேன் ஆனா நீ சிரிச்சா பல்லுமே இருக்காது ஊந்து போடும் அப்படியே இரு இப்போ ஒரு 2 பல்லு கட்டிட்டு நான் சிரிப்பேன் நீ சிரிக்கும் போது அது கண்டு கூட்டானா யார கட்டி கொடுக்குறது ஆளு இருக்கும் கை இருக்கும் உடம்பு இருக்கும் ஆனா தலை இருக்காது கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில் நான் சொல்கின்ற வார்த்தை எப்படி சொல்ற நீ டக்கு டக்குன்னு சொன்னா யாருக்கு புரியாது நான் சொல்கின்ற வார்த்தை ஆராய்ந்து செஞ்சித்து கூந்து சிவகோத்திக்கார பொறுமா சொல்லு போதும் சரி
ஏய் நீ என்ன ரொம்ப சைக்கிரமா இருக்கிற அங்க போய் நின்று போயிட்டு ஏய் அங்க நின்று போயிட்டு நான் உள்ள போறது நான் சொல்ற வேலை போக கூடாது வெளி உள்ள அடே சேவியே சபை முன்னாக வரக்கூடியவர் யார் இல்லையா கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில் சொன்ன போதும் ஏய் தர்மத்தமான என்ன சொல்லுங்க மகாராஜா ரெண்டு பெண்ல அப்படி நான் என்னன்னு தெரிவித்தேன் ராஜன் பெற்று நான் சாராய் காடுமா சொன்னேன் நான் சராசந்திர மகாராஜ சபையினார் வருகின்ற சொன்னாய் சாராய் போன்று சாராய் காடுக்கு போன்னு சொல்றேன் வெளியில போவே கூடாது கெட்டிக்காரா கெட்டிக்காரன் 4 மூணுக்குதியா அதுதான் நம்ம வீடு அதை தாண்டி போனா உடம்ப பட்டு ஆயிடும் சரியா கட்டியக்காரி கெட்டியா இருக்கணும் உஷாரா இருக்கணும் எந்த வேஷம் வந்தாலும் தைரியமா பேசணும் அப்படித்தான் கெட்டிக்காரு அப்படி தர்மத்தை மாணவத்து மதுமேராஜன் பெற்று நாமதேவோ சராசந்தரே நான் எப்படி திக்கு செய்கின்ற தெரியுமா சிக்கி விஜய செய்ய சிக்காலே
அப்படி தெல்ல தெல்லமாக எடுத்துரைக்கிறே நான் யார் என்ன நாட்டு செய்தவன் தாய் யார் தந்தை யார் என்னை பெற்றெடுத்த தாயார்கள் யார் என்று தெரிவிக்கின்றேன் தெல்ல தெல்லமாக சேவை கொடுத்து நன்றாக கேள் மரகத நாட்டை நீதியோடு நேர்மையோடு பரிபால செய்து வருகின்ற நாமதேவோ சராசந்திர மகாராஜன் அப்படி ஆசீர்வாதம் நல்லா இருக்கு ஒரு 5 நாள் நல்லா போதும் அப்படி என் தாயும் தந்தை யாரு தெரியுமா என் தந்தைய நாமதேவோ மரகத நாட்டு ஆண்டு வரக்கூடிய மரகத மன்னன் ஆமா மரகத
மன்னனுக்கு இரண்டு தாரம். இரண்டு தாரம் என்ன சொல்றதுல அப்படி தூக்கி கொடுக்கணும். இரண்டு தாரம் என்றால் இரண்டு மனைவி ఎవరికి ఏయ్ నాకు కాదు మా నాయనకి இரண்டு திருமணம் ஆகி என் தாய்க்கும் தந்தைக்கும் புத்திர பாக்கி கிடையாது. என்னவோ சவுத்த பேசு புத்திர பாக்கி கிடையாது. புத்திர பாக்கு முதல்ல திருமணம் செய்தா என் தாயும் என் தந்தை என் தாயார் நாமதே என்னன்னு தெரியுமா? எனக்கும் இரண்டு தாயார்கள். தமிழ்ல பேசும்போது எப்படின்னா என் பெரிய தாயார் நாமதே கற்பனை கற்பனை. ஓ பெரிய ஆத்தா பேரு என்ன பேரு? பெரும்பள்ளி. கற்பனை சொன்ன நான் கற்பனை பொறுப்பதை சொல்லக்கூடிய இரண்டு தாயார்கள் எனக்கு தந்தை முதல்ல திருமணம் செய்தார். பிள்ளையை கலைக்கிறார். திருமணம் ஒன்று செய்து பிள்ளையே கிடையாது. ஆகியால என் பெரிய தாயார் என்ன தெரியுமா? நாதா அப்படின்றார். நான் எப்படியப்பட்டவன் உனக்கு வந்திருக்கின்றேன். திருமணம் நடந்து நம்ம புத்திர பாகி கிடையாது. ஆகியால ஒரு திருமணம் செய்ய தந்தை எனக்கு ஒதுக்க என் தாயார் பெரிய தாயார் வார்த்தை கட்டுப்பட்டு இரண்டாவது திருமணம் என்று கற்பனை சொல்லக்கூடிய பொற்பனியே மாலையிட்டா தந்தை. தங்கையே திருமணம் செய்த தந்தை அப்போது புத்திர பாகிய கிடைக்க என்று ஆசையாக இருந்தார் என் தந்தை. அப்போ கூட குழந்தை பாக்கியே கிடையாது. அப்படி என் தாயா இரண்டு தாயார்களும் என் தந்தையார்கள் அப்படி அழுது கொண்டே இருக்கின்றார்கள். நாம உலகத்திலே எத்தனையோ பேர் குழந்தை நம்மளுக்கு பிள்ளை பாக்கிய கிடையாது. எப்படி என்று அழுது கொண்டு இருக்கின்றார் மரக நாட்டாக இருக்கக்கூடிய மரகத மன்னன். அப்போது என் தந்தை ஒன்று நினைத்தார். எப்படின்றார்? சிவனை நோக்கி தப செய்தால் நம்மளுக்கு குழந்தை பாக்கிய ஒன்று தாயார் காணக சென்றார் என் தந்தை. ஆமா ஏன் போன காரணம் பிள்ளையில காரணத்தினால் சிவனை நோக்கி தப செய்வதற்காக சென்றார் காணகம். அந்த காணகத்திலே ஒரு முனிவர் ஒன்று கண்டார். அவர் முனிவர் யார் தெரியுமா? சண்டக சபா முனிவரை கண்டார். ஐயா மரகதமன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய நீ ஒரு அரசன். மரகத நாட்டை நீதியோடு நேர்வோடு பரிபாலனை செய்து வருகின்றேன். மரகத நாட்டை காணக வரக்கூடிய காரணம் இல்லை என்று அந்த சண்டகச மகாமுனிவர் கேட்டார். ஐயா எனக்கோ திருமணம் நடந்தது. கோயில்கள் கட்டி பார்த்தேன், பூஜைகள் செய்து பார்த்தேன். எனக்கோ குழந்தை பாக்கிய கிடையாது. ஆகியாலே சிவனை நோக்கி தவ செய்து பிள்ளை பாக்கிய கொண்டு போவேன் என்று இந்த காணக வந்திருக்கிறேன் அப்படி தெரிவித்தார். ஐயா நீ சிவனை நோக்கி தவ செய்யக்கூடாது. நீ தவ செய்யக்கூடாது. நானும் ஒரு ஆண்டுக்கு ஒரு மாங்காய் கனி ஒன்று இந்த மரத்தில் காக்கி என்று தெரிவித்தார். மாங்காய் கனி தந்தையிடத்தில் கொடுத்தார். அந்த காணகத்தில் இருந்து நாட்டுக்கு சென்றார். இரண்டு தாயார்களும் எப்படி பார்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள்? மன்னவர் வருவார் என்று இப்படி பார்த்துக் கொண்டு இருக்கின்றார். என் தந்தை வருவார் என்று
ஆத்தால் மாத்து கேள்வி. இப்படி பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் தாயார்கள். ஆஹா, மன்னவர் வருவாரா? என்ன பிள்ளன் கிடைக்கும்? நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா என்று பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆயுள் பணிகள் இருந்த தாயார்கள். அப்போது நேராக வந்தார் என் தந்தை நாட்டுக்கு. என் பெரிய தாயார் கேட்டார், சிவனா நோக்கி தவ செய்தே அல்லவா, என்ன பிள்ளனுக்கு கிடைத்தது? குழந்தை பாய்க்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று இரண்டு தாயார்கள் கேட்டார்கள். அப்போது என் தந்தை, கண்ணே எப்படின்றா காணக்கு சென்றேன், சண்டகாச மகாமணிவரை கண்டேன், ஒரு மாங்கனி கொடுத்தார். அந்த மாங்கனியே இது யாரோ ஒருவர் புசித்தா அரிமான ஒரு குழந்தை பெரிக்கும் என்று சண்டகாச மகாமுனிவர் தெரிவித்தார். அதற்காக கொண்டு வருகின்றேன். அப்போது பெரிய கொண்டாடி கொடுத்தா எங்க சித்திக்கு போவோம், எங்க சித்திக்கு கொடுத்தா பெரிய கொண்டாடி போவோம். இரண்டு பேர்கள் சண்டை செய்கின்றார்கள். எதற்காக? எனக்கு கொடுங்கள், எனக்கு கொடுங்கள், எனக்கு கொடுங்கள் என்று இருவர் பேர்கள் சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாங்கனி வாங்குவதற்காக. அப்போது என்ன செய்தால் தெரியுமா? அந்த மாங்கனியை அந்த மாங்கனியை இப்படி பிடித்தா, பிடித்து உடனே பால் எடுத்து இரண்டு பிளவாக பிளந்து பெரிய தாயாருக்கு பேர்பாதியும் சிறிய தாயாருக்கு பேர்பாதியும் அவங்க எப்போது அந்த மாங்கனியை புசித்தார்களோ அப்போ கருவில உதித்து 10 மாதம் எப்படி தெரியுமா பெருமை? ஒரு கரம் ஒரு நேத்திரியும் ஒரு கால் ஒரு கால் ஒரு கை பேர்பாதி பேர்பாதி பேர்பாதியாக புரிந்து ஒரு கை பேர்பாதி பேர்பாதி. ஆமா, தமிழ்நாடு பார்க்க கேட்டு போற எல்லா பேர்பாதி என் தாயும் என் தந்தை ஓட்டாட்டமாக வருகின்றார், ஓடிக்கொண்டு வருகின்றார். மந்திரிமார்கள் இருக்க, ஐயா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கின்றது என்று மந்திரிமார்கள் தெரிவித்து தந்தையிட்டு அப்போது ஓட்டாட்ட வருகின்றார் அரகத மன்னான். அப்போது பார்த்து கொண்டு இருக்கின்றார். பார்த்து கொண்டு நெருந்து தந்தையானவர், ஆஹா இது அழகான குழந்தை இப்படி பிறந்திருக்கின்றது, இந்த குழந்தை என்பது எதுக்கே உதகாது என்று மந்திரிமார்களிடத்தில் குறித்து எங்கன வீசி விடுங்கள் தெரிவிக்க என் தந்தை மந்திரிமார்கள் எடுத்துக்கொண்டு வீசிவிட்டார். நான் எங்க திரும்ப விழுந்தேன், அகழகாரி சந்திலே விழுந்தேன். அகழகாரி சந்திலே விழுந்தேன். அப்படி வீழ்ந்த உடனே நேரம் என்ன ஆகின்றது தெரியுமா? இரவு 12 மணி ஆகின்றது. இரவு ஓஹோ நல்ல போனதா நீ மாத்திர காட்டு. அப்படி இரவு 12 மணி ஆகின்றது. அப்போது அந்த ஊரை கேட்கத்திலே அவை அந்த தாயாரவன் எப்படி வருகின்ற தெரியுமா? கூந்தலை இப்படி இழுத்திக் கொண்டு கோயம்புத்த கண்ணோடையும் ஓர பள்ளியோடையும் அப்படி இப்படி அவளுக்கு புசிப்பதற்காக எது இல்லாமல் ஆகாயமாக பாவத்தோடு கோயம்புத்த கண்ணோடையும் ஓர பள்ளியோடையும் வருகின்ற அந்த சராதேவியானவள். அப்போது என்னை அந்த தாயாரானவள் என்னை பார்த்தா, ஆஹா
இந்த குழந்தை என்ன இப்படி இருக்கின்றது? பேர்பாதியா இருக்கின்றது. என்ன இந்த குழந்தை? அவன் தாய்க்கும் தந்தைக்கும் இந்த குழந்தையை போடுவதற்கு என்ன இது இப்படி பிடித்து இந்த கரத்துல பேர்பாதையும் இந்த கரத்தில் இப்படி பேர்பாதி இப்படி பிடித்து இப்படி சேர்த்தோடனே அப்படியே ஒட்டிக்கொண்டே அந்த அம்மா உயிர் கொடுத்த சராதேவிக்கு எனக்கு உயிர் கொடுத்த கரத்தினால் எனக்கு நாமதேயமோ சராசந்தே அப்படி பேரு புகழையோடு வாழ்ந்தவர்கிட்ட அப்படி என்னோட பலம் என்னன்னு தெரியுமா? ஏய், 1000 சிங்க பலம், 1000 சிங்க பலம். அப்படி மிருகத்திலேயே ஒரு என்ன சொல்லு பார்க்கலாம். மிருகத்தில் கரெக்டா சொல்றாங்க. 1000 சிங்க பலம் பெரித்த யானைக்கு சமானவன் இந்த சராசந்தவன். அந்த 1000 சிங்க பலம் என்னை யார் மடிக்கிறார்களோ அப்படி என்னோட பலமெல்லாம் அவங்களுக்கு போய்விட்டனா என்ன ஒரு அசாரிவா இருக்கணும் உதித்த என் பலமெல்லாம் அவங்களுக்கு போய்விடும். அப்படி எனக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். யாரு கொடுத்திருக்கிறது தெரியுமா? கம்சன் மகாராஜன் குடித்தேன். என் பிள்ளைகளே கம்சன் மகாராஜனுக்கு குடித்தேன். அப்படி என் பிள்ளைகள் பேர் என்னன்னு தெரியுமா? நந்தினி சுந்தரி. ஆமா, நந்தினி சுந்தரி என் பிள்ளைகளே. அந்த கம்சன் மகாராஜன் குடித்தேன். சீரோட செம்மத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள். ஒரு நேரத்தில் அதவா என் தங்கள் என் பிள்ளைகள் எப்படி அழிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பா 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 ஓடி வருகின்றார்கள். எப்படி வருகின்றார்கள்? இப்போது இருந்து கொண்டு வெள்ளச்சால் அழிந்து கொண்டு தந்தையே 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 என்று அழுது கொண்டு வருகிறார்கள். அந்த பிள்ளைகள் எப்படின்றா? நானும் கம்சன் மகாராஜன் உன்னை குடிக்க திருமணம் செய்தேன் அல்லவா? இன்று இங்குதி அணிந்து கொண்டு வெள்ளச்சாலை கட்டிக்கொண்டு என் நாட்டை நாடி தந்தையே தந்தாய் என்று ஒப்பாரி இழுத்துக் கொண்டு எதிர்க்காக வருகின்றேன்னு கேட்க, தந்தையே அந்த ஆண்டவனால் விலகக்கூடிய கண்ணன் உன் மருமகனே மடித்து விட்டான் தெரிவிக்க, அப்போது அந்த கண்ணன் திருச்சி கண்ணன் சிக்கியிடையே நினைச்ச தெரியுமா? 18 முழுவே ஓடு 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 அடிச்சு 18 முருவை ஓட ஓட அடித்த காலத்தினால் எனக்காக பலித்து கொண்டு துவாரகைக்கு சென்றார். துவாரகை ஒன்று செய்து துவாரகையில் ஒளிந்தான் அந்த கண்ணன். அன்னைக்கு வகப்பட்டு போனவதான் இன்னைக்கு கூட வரல. உயிர் கொடுத்த சராதேவி உயிர் கொடுத்த சராதேவி இல்லவா? நானே அனைத்து 364 அரசர்களே சிறையில் வைத்திருக்கின்றேன். எதற்காக? உயிர் கொடுத்த சராதேவிக்கு பலி கொடுக்க வேண்டும். அதற்காக சராதேவி தக்க பூஜையை நம்ம செய்ய வேண்டும். அது முன்பாகவே மந்திரிமார்களே
பொண்ணு கட்டி கொடுத்தா எப்படிடா எப்படிடா ஆனா முன்னூத்தி நாலு அரசர்களே படிக்க வேண்டும் பூஜைக்கு நான் அமைக்கிட்டு எனக்கு ராமநாதன் என்றா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் ஓ ராமநாதன் என்றால் ஆரோக்கியத்தை எப்படி வைக்கிறதா எப்படிடா உயிர் கொடுத்த சராதேவிக்கு பூஜை செய்யணும். பூஜை தகுந்த அனைத்து கொண்டு வந்து ராமனார்கள் யாராகி வந்தா சிம்மாசனத்தை அமர்ந்து கொண்டு பூஜை முடிந்து அமர செய்யும்.
எப்படி என்றா இவனுடைய பேர் தான் கிருஷ்ணயங்கா, உன்னுடைய பேர் தான் பீமயங்கா. அர்ஜுனா உன்னுடைய பேர் தான் அர்ஜுனயங்கா. ஒரு வேலை மாமா இந்த ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா மாடிக்கு அங்கே ஓதி கம்யூனிட்டி பசங்க பீமயங்காரி அர்ஜுனயங்காரி பீமயங்காரி அடி போக்கா ஏன் கடக்குற சுந்தரத்துக்கு பிடிச்சிக்கிறது பீமயங்காரி அர்ஜுனயங்காரி பார்த்து பாலியம் பாத்துக்கு போய் சேர்ந்துருவேன். மறை உருவாகி அதோ பார்த்தீர்களா, இதுதான் மகத தேசம். இந்த தேசத்துக்கு மற்றொரு நாமம் இருக்கின்றது, கிரிவருஷம். 5 சுற்றிலும் 5 மலைகள் கொண்டு இந்நாட்டுக்கு கிரிவரசம் என்று சொல்லக்கூடிய நாமம் இருக்கின்றது. இந்நாட்டிலே ஒரு சாதாரணமான மனிதனோ அல்லது பெரித்த பலுவானோ யாராகிலும் உள்ள நுழைய முடியாது. எதற்கு தெரியுமா? எப்படி என்றால், முன்னொரு காலத்தே ஜராசந்தன் காலாசூரன் என சொல்லக்கூடிய ஒரு காளையை வளர்த்து காளையை சென்று யாராலும் எதிராக வந்தால் அதே சென்று வெற்றியோடு போர் புரிந்து வருவார். காளைக்கும் வயதாகிவிட்டது. என்னவென தெரிவித்ததா தெரியுமா? ஓ ஜராசந்த மன்னா, எனக்கோ வயதாகிவிட்டது. நான் இறந்த பிறகு என்னை எரிக்கவும் விதைக்கவும் கூடாது, எந்த ஒரு சடங்கும் செய்யக்கூடாது. இந்த தோலை உரித்து அதை அகலகிரி மேலே, அகலகிரி சொல்லக்கூடிய ஒரு மலை மேலே ஒரு பெரிய பேருக்கு தம்மாரமாக செய்து என்னுடைய தோலை அது மேலே உரித்து வைத்தால் என்னுடைய வாளாக நான் அடித்து யாராக எதிராக வந்தால் நான் அடிக்க செய்வேன் என்று உரைத்ததா. ஆனால் அந்த பேரிகையை ஒரு சாதாரணமான மனிதனோ அல்லது ஆயுதமோ அல்லது கரமோ உடைத்தால் உடையாது. எப்படி உடைத்தால் உடையும் தெரியுமா? இமயங்காரே எப்படி என்றால்,
அதோ பார்த்தீர்களா ஆ, யார் இருக்கின்றார் சராசன் இருக்கின்றார் இல்லையா சராசன் இருக்கின்றார் ஆ, நாமோ அண்ணவருக்கு பின்புறமாய் சென்று மரணாசீர்வாதம் செய்ய வேண்டும். ஓம் பராசக்தி எதற்காக இந்த நோய்க்கு வந்திருக்கின்றீர்கள்? எப்படி என்றா நாடிகள் கூட ஆமா, பாஷைகள் வேற வேற உண்மைதான். அப்படி சொல்லக்கூடிய எங்கள் தேசத்திலே யாராவது மறந்து விட்டவே ஆசீர்வாதம் செய்வது வைக்கும். காரணத்தினால் ஆகினாலே நாங்கள் ஆசீர்வாதம் செய்தோம். நாங்கள் எதற்காக வந்திருக்கோம் என்றால் ஆமா, எப்படி என்றால் என்னுடைய பெரிய வைத்திரன் பீமையன் தான் அண்ணவனோ பெரிந்த பலவான் இல்லையா, பெரிந்த பலவான் ஆகையினாலே இருக்கக்கூடிய மன்னாதி மன்னர்கள் எல்லாம் வென்று வந்திருக்கின்றார். கடைசியாக நாமல் தேர்தான் ஒருத்தார். நீங்களும் ஒரு பெருத்த பலவான் என்று ஆகையினால மச்சானும் நீங்களும் தமாஷா மழைக்கு போட்டு என் மச்சானும் நீங்களும் நான் எப்படிப்பட்ட அரசு உங்களை கட்டு சண்டை செய்து எனக்கு தகுமா?
காய்ப்பை பார்த்த எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? இந்த காய்ப்பை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா மெத்தக்காரி இருந்துச்சு? எப்படியா இந்த காய்ப்பை பார்த்த உடனே எப்படி தெரியுமா இருக்கின்றது? ஒரு அரசர்கள் வேட்டைக்கு செல்லும் போது அம்பு எடுத்து எடுத்து வேட்டையாடும் போது முதுகுல காய்ப்பு வரும். எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. ஒரு அரசர்கள் வேட்டைக்கு செல்லும் போது மிருகங்கள் சொல்லக்கூடிய மிருக இந்த அம்புகள் எடுத்துக்கொண்டு விட்டு அந்த காய்ப்பு போடுறது முதுகில். அதனால சற்று எனக்கு சந்தேகமா இருக்குது. உண்மையை யாரு எப்படியா என்னதுக்காக? ஏழை பிராமணர்கள். ஆமா எப்படியா நாங்களும் ஈம கலக்கு செல்வோம். சண்டையிலும் எங்களுக்கு அரிசி பருப்பு நவதானியங்கள் எல்லாம் கொடுப்பார்கள். அந்த மூட்டையெல்லாம் போட்டு கட்டி தோல் மீதை ஏற்றிக் கொண்டு வருவோம். அதாய மச்சானுக்கு முதுகிலை காப்பு. அப்படியா? ஆமா. கரெக்டா காமிடா. யாராட்டி பண்ணுற நான் சொல்ற மாதிரி நீக்காது. கரெக்டா காமி. அட இந்த கருணையில கைப்பட அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த அரிசி மாவை எல்லாம் இடித்து மத்தால இடித்து என் மச்சானுக்கு காப்பது. சரி நீ இப்படி வா. உன் காரக்காமே பார்க்கலாம். அந்த கரத்தை பிடிச்ச உடனே ரொம்ப சந்தேகமா இந்த கரத்தை கைப்பாளர் எல்லாருக்கும் காய்ப்பு பண்ண எப்படியா தர்பையை கிளிண்டு ஆகினாலே ஈமக்கடன் செய்வதற்கு தெய்வ காரிகரத்துக்கு செய்வதற்கு அதான் இந்த காப்பையா. எனக்கு என்ன ரொம்ப சந்தேகமா இருக்குது. உண்மையாக நீ யார் என்று சொல்லுங்கள். வருவது வருவே வருமா
கண்ணா அவங்க மூவாத பதினெட்டு போய் ஓட ஓட அடிக்க எனக்காக பயந்து தோர்கம் ஒன்று ஒப்படைத்து செய்து எனக்காக பயந்து அங்கிருந்த என்று நானும் வந்துக்கிற மாட்டுகிற பார்த்தே கண்ணா கண்ணா அட கை குட்டி தக்கிட்டு எனக்காக செடி எப்படி திரும்ப போனான் அதே சொன்னா எனக்காக பயந்து 3018 முறை ஓட ஓட அடிச்சு ஏண்டா பச்சா வாடா வாடா ஓய் பாத்தியா பாடி கடை கூப்பிட்டு உதைக்க ஏண்டா என் மச்சான் பாத்தியா யார் அடிப்பாரு பாடி கடை கூப்பிட்டு வந்துக்கிறேன் நான் தோல் அறந்து விட்டேன் சரி என் மச்சாரை கூப்பிட்டு வந்திருக்கேன் உன்னால முடிந்தா இன்னவனை எதிர்த்து வென்று எதிர்த்து வந்து வாழத்தையாது எத்தனை சண்டை போறது தகுமா என்னால முதல் நான் வந்து அச்சு போட்டேன் இன்னொரு 3 சென்ட் வருவனா என் வெட்ட அடிபட்டு போனவன் மச்சா இருக்காண்டா என்னோட இடத்தில் அடிபட்டு செல்ல உன் வெட்ட நான் சண்டை செய்வதற்கு தகாது நீ தூரம் எப்படிடா பதில் சொல்ற மாதிரி எப்படின்னா இது அர்ஜுனோ வீர தீர்வத்தில் தான் உண்மைதான் எப்படிடா இவனுக்கு எனக்கு தகாது சண்டை செய்வதற்கு வயதிலோ சிறுவன் எப்படின்னா அந்த பீமச்சான் இருக்கின்றார் அல்லவா பக்காசுரன் சொல்லக்கூடிய அரக்கனை முடித்தான் என்று கேள்விப்பட்டேன் அதற்காக உனக்கு உண்மையாக முகத்தில் வீசி இருந்தா ஆண்மைத்தான் இருந்தா நான் ஓய்வு அடிச்சா 1.5 வெயிட் பாக்குறியா
எப்படின்னா என் நாட்டுக்கே வந்து ஏடா பேசுறாரு ஒரு வாட்டி அடிச்சாக்க அப்படியே எப்படி அப்படியே தண்ணு உடம்புல அப்படியே கண்ணுவே சுத்துறது. ஐயோ ஐயோ ஏய் உண்மையாக உன் முகத்துல பேசுறதா யாரும் ஆட்டாய் போய் போங்க. என் நாட்டுக்கே வந்து நீ ஏடா கொடுமை பண்ண வாடா தம்மல் செய்கும் என்னை மடிக்க முடியாது. நீ எத்தனை முறை இப்படி கிழித்து 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 போட்டு வந்து நானு அப்படியே ஒட்டிக்கொண்டு 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 தான் இருப்பேன். ஆமா அராதேவியா அருளிக்கு நீ எத்தனை முறை கீழ்ச்சி போட்டாலும் என் உரம் வந்து ஒட்டின்னு தான் இருக்கும். உயிர் மாத்திரம் பிரிய பிரியாது பிரியாது. எவ்வளோ பேசினா தேவடியா பையன் பத்தியா புத்தா ஒன்று புத்தா அது மூச்சை விட்ட மாதிரி எப்படி என்றா அதோ பாத்தியா ஆண்டனாக வழங்கக்கூடிய பீமச்சேரன்
அந்த சராசந்தம் ஆகாய மார்க்கமாக வீசி எறிந்தா நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடைய மாயையாக அந்த